ஆக்சுவலி ஆண் பாவம் உண்மையை சொல்லணும்னா ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து பாவம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு காமெடி ஜானரு. என்னடா நானே யோசித்தேன், ஆண் பாவம்னு வச்சிருக்காங்க, கண்டிப்பா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு கிரிஞ்சு பண்ணுவாங்க காமெடிங்கிற பேர்ல, இல்ல அப்படின்னா ஃபெமினிசத்துக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து வந்தேன். ஆனா டோட்டலா அப்படி இல்லை, செம்மையா இருந்தது. ரெண்டு பக்கத்துக்குள்ள ஈக்குவலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த சூப்பரா சொல்லியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல்னு சொல்லலாம். உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. இப்படியும் சொல்லலாமா அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், எமோஷனல் சென்டிமெண்ட் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில காமெடி எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் இன்ஃபுளுசரால அவங்க வந்து வெறும் அது ப்ரொமோஷனுக்காக பண்றாங்க. ஆனா அதுதான் நம்ம அவங்க லைஃப் நம்மளும் நம்பி நம்ம அதுதான் ஃபெமிலிசியா நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எதெல்லாம் ஃபெமிலிசியமா இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டா இப்ப மாத்திட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம், 1000 வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஃபெமிலிசியங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஆண்களை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபெமிலிசம் இது ஆப்போசிட்டா பேசுறாங்களேன்னு ஒரு பெண்ணுக்கு தோணலாம். ஆனா எனக்கே தோணுது, அவங்க சொல்றது அக்செப்டட் தான், இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தேண்ணா, சூப்பராக இருந்தேண்ணா. இல்லை காமெடின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது, படத்தோட சேர்ந்தா காமெடி போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான படம். இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி இந்த படத்தை வந்து பார்க்கணும். இப்போ லவ் பண்ணுறவங்க வந்து இப்போ லவ் பண்ணும்போது பொண்ணுங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அதை நடிச்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்றுக்க முடியல. அப்படி ஏற்றுக்காம படத்துக்கான ஒரு படம் தான் இது. கம்பல்சரி எல்லாரும் பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ரியோவும் ஹீரோனியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. இல்ல அது மெசேஜே அந்த படம் தான். அதுதான் மெசேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க என்ன பொய் சொன்னாலும் அதை ஏத்துக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரால் ஏத்துக்க முடியல. அதனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, அவ்வளவுதான். இல்ல இல்ல நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓகே தான், மியூசிக் நல்லா இருக்கு. ஓகே ஒரு மூவி பயங்கரமா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. படத்துல ஃபெமினிசம் பத்தி கொஞ்சம் மேஜரா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மேரேஜ்னு வந்துட்டா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டதுக்கப்புறம் நீ ஈக்குவல் நான் ஈக்குவல்ன்றது வேற, நீ உன்னோட 70 என்னோட 30ன்றது வந்து ஈக்குவாலிட்டி வேற அப்படின்றத டீட்டெயிலாக இந்த சொசைட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தடை லேக் இல்லை ப்ரோ, லேக் இல்லை. வெல் கனெக்டட், ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே புரியும், ஈஸியாக புரியும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. ஆமா, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா வெல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருந்தாங்க. என்னதான் வந்து சொசைட்டியில் வந்து ஃபெமினிசம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணாலும் அட் தி எண்டில் வந்து ஒரு ஆண் வந்து எந்த அளவு கஷ்டப்படுறாங்க சொசைட்டியில், ஒரு ஃபேமிலிக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எல்லான்றத அவங்க டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. கண்டிப்பாக அதை பற்றி தானே படமே. நல்லா இருந்துச்சு ப்ரோ.